அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எங்கள் தலைவர் விஜய் கருதவில்லை. பாஜக மற்றும் பலர் என்று போலீஸ் ஒரு கைதியை கைது செய்கிற பொழுது, கலகத்தில் ஈடுபட்டதாக ஒருவரை அடையாளம் காட்டுகிற பொழுது, சாமிக்கண்ணு மகன் மனோகரன் மற்றும் பலர் அப்படின்னு போடுவாங்க. அவங்ககிட்ட கணவர்கிட்டே சொல்லிட்டாங்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், நீ என்ன நிர்பந்திக்கக்கூடாது. அதிமுக வெற்றி பெற்றா என் கணக்கு ஒரு 4 தொகுதி வெல்லலாம். மற்றதெல்லாம் டிவிக்கே வந்துடும். ஜெயக்குமார் எல்லாம் காலாவதி ஆகி போன அரசியல்வாதிங்க. ஒரு கிங்குன்றாரு. எதுக்கு கிங்கு? இந்த தொகுதியில் ஏன் இப்போ தோத்த இருப்பான்னு திட்டவன் அதான் சொன்னார காரணம், பிஜேபி கூட சேர்ந்ததுனால தோத்தேன். அப்போ இப்பவும் சேர போறியா? அப்போ என்ன பண்ண போறா? இப்போ சாக போறியா? இதுதான் இதுல இன்டர்வியூ எனக்கு எதுக்கு கொடுக்கணும்? இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? இருக்கிறதா கரூர் கூட்டத்தில் நிரூபிச்சாரு, திருவாரூர் கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு, நாகப்பட்டினம் கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு, மதுரை கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு, விக்கிரவாண்டி கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு. ஸ்டஃப்பும் கெத்தும் உள்ள ஒரே தலைவர் அதிமுக களத்தில் இருக்காமா? அது எப்படி இருக்கும்? அப்புறம் ஏன் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லணும்? அது ஒழிச்சு கட்ட வேணும்ல உங்களை. வீரமணிக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பைத்திய மாதிரி வளர்னாரு. காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியாச்சு. தெரியாதா உங்களுக்கு? இல்ல, திமுகவும் தோத்துரும் அதிமுகவும் தோத்துரும்னா எத்தனை சீட்டு தான் டிவிக்கே வாங்கும்? 234 தொகுதி நாங்க கணக்கு வச்சிருக்கோம். எந்த தொகுதியும் எங்களுக்கு வீக்கா கிடையாது. நீங்க இவ்வளவு ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்களே. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 3ஆம் ஆண்டு துவக்க விழா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்துச்சு. இதில் அவர் நடனம் ஆடினார். கொள்கைகளை பற்றியோ 3 ஆண்டுகளில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியோ பெரிய அளவில் அவங்க பேசலை. பேசாமல் அந்த துவக்க விழாவில் சும்மா டான்ஸ் ஆடிட்டு அது ஒரு திரைப்பட வெளியீட்டு விழா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு விமர்சனம்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலே அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு? என்ன நடந்துச்சு அங்கே? தாவேகாவின் 3வது ஆண்டு உதயத்தின விழா மிகுந்த உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் நடந்தது. அந்த விழாவில் அவர் பேசிய பேச்சு திமுகவின் ஆரக்கால்களை அசைத்திருக்கிறது. அவர் பேசிய பேச்சு அதிமுகவின் அடிப்படையை தகர்த்திருக்கிறது. அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எங்கள் தலைவர் விஜய் கருதவில்லை. பாஜக மற்றும் பலர் என்று போலீஸ் ஒரு கைதியை கைது செய்கிற பொழுது, கலகத்தில் ஈடுபட்டதாக ஒருவரை அடையாளம் காட்டுகிற பொழுது, சாமிக்கண்ணு மகன் மனோகரன் மற்றும் பலர் அப்படின்னு போடுவான். அது மாதிரி அதிமுக இன்றைக்கு ஒரு கேலி பொருளாகி இருக்கிறது எங்கள் தலைவருக்கு முன்னால். அவர் டான்ஸ் ஆடினார்னு சொல்கிறாரு. கேஸும் போட்டிருக்காங்களே திருநெல்வேலியில், அவர் மேலேயும் வேல்முருகன் மேலேயும். முருகன் பாட்டை கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு. கேளுங்க, கேஸை பார்த்துக்கலாம். அந்த இவர் ஜிம்முக்கு போவார். யார்? நம்முடைய அகில உலக ஆணழகன் ஜெயக்குமார். தெருவில் தினம் விளையாடுவார், கபடி விளையாடுவார். இவர் போய் இதெல்லாம் சொல்லலாமா? அவர் ஒரு ஸ்டெப்பு வைக்க மாட்டாரான்னு அங்கே வந்திருந்தவன்லாம் தவிச்சிட்ருக்கான். அந்த மக்களை ஒரு பரவசப்படுத்தியிருக்கு. அதில் வேற ஒன்றும் இல்லை. இல்லை, 3 ஆண்டுகளில் நம்ம என்ன செஞ்சோங்கிறத அந்த கட்சியினுடைய துவக்க விழாவில் அதில் நீங்கள் பேசணும்ல. இப்போ 3 ஆண்டுகளில் நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்திருக்கணும்ல. சொல்லிட்டாரு, தேர்தல் வந்தாச்சு, உங்களை நம்பித்தான் நான் இருக்கேன், மீதி உள்ளதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அதை கூட சொல்ல முடியலையே. இல்லை, நான் வெளியில் வரல அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாருமே விஜய். ஆமாம், வீட்டுக்கு வீடு விஜய். இன்னைக்கு அது எங்கேயோ போயிடுச்சு. வீட்டுக்கு வீடு விஜய். ஒன்று சொல்லட்டா, அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய சிவில் டிபார்ட்மெண்ட்டினுடைய பேராசிரியர் ஜெயந்தி
அவங்ககிட்ட கணவர்கிட்டே சொல்லிட்டாங்க, நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், நீ என்ன நிர்பந்திக்கக்கூடாது, எனக்கு எந்த அழுத்தமும் தரக்கூடாது. ஒரு அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சொல்கிறார், வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு எங்கள் ஆதவ அர்ஜுனா சொன்னார். நாஞ்சில் சம்பத் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வீட்டுக்கு 2 ஓட்டு இன்னைக்கு வந்துச்சு. இமாலய வெற்றி பெறப்போகிறோம். அதிமுக வெற்றி பெற்றால் என் கணக்கு ஒரு 4 தொகுதி வெல்லலாம். மற்றதெல்லாம் டிவிக்கே வந்துடும். ஆமாம், ஏன்னா கருத்து கணிப்புலாம் பார்த்தா 10% தான் போட்டிருக்காங்க. யாரு கருத்து கணிச்சது? நியூஸ் 7 நியூஸ் 7 அது யாரும் ஜி ஓட்டர்ஸ்லாம் நியூஸ் 7 யாரும் பார்க்கறதே இல்லையா? அது ஒரு அனாதை டிவி மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இப்போ 2 கருத்து கணிப்பு வந்துச்சு, 2லையுமே 15% மேலே போகலையே. எங்க இப்போ ஜி ஓட்டர்ஸும் 15% தான் போட்டிருந்தாங்க. ஆமாம், 15% வச்சு எப்படி வெற்றி பெற முடியும்? 15%, 40% இப்பவுமே வந்துச்சு. தேர்தல் நெருங்கும் பொழுது 50% வந்துடும். இல்லை, எல்லாரும் சொல்ற மாதிரி சும்மா ஒரு கோடி அவன் 2 கோடி எப்படி கருத்து கணிப்பான்? நான் இல்லை கருத்து கணிக்கணும், நான் இல்லை மக்களை சந்திக்கிறவன், பரப்புரை செயலாளர் என்ற நிலையில மக்களை சந்திக்கிறேன்னா, மக்களுடைய உணர்ச்சியை பார்க்கறேன்னா. உங்களே பிரச்சாரத்துக்கு போடலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, உண்மைதானா? எங்க பிரச்சாரத்துக்கு போடலன்னு? எங்க பிரச்சாரத்துக்கு போடல? பிரச்சார கமிட்டியில பிரச்சார கமிட்டியில என்ன போட வேண்டிய அவசியமே இல்லையே. நான் பிரச்சாரம் செய்கிறவன், பிரச்சாரம் எப்படி இருக்கணும்னு முடிவெடுக்கிறவங்க அவங்க. தொடர்ந்து ஜெயக்குமார் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தாங்க. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கான குற்ற உணர்ச்சியே அவருக்கு இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அங்கே அந்த எந்த விதமான அவங்கள பற்றின எந்த நினைவுகளையும் இல்லாமல் சும்மா டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு போனார் அப்படின்னு. உண்மையிலேயே குற்ற உணர்ச்சிகள் இல்லை. ஜெயக்குமார் எந்த உலகத்தில் இருக்கிறாருன்னு தெரியல. இப்போ NDTV தலைவர்கள் வீட்டில் போய் பேசினாங்க. அப்பொழுது எங்கள் தலைவர் மிகுந்த கவலையோடு பதிவு செய்தார். அந்த கரூர் சம்பவத்தில் நினச்சி நான் இன்னும் வருந்திட்டு தான் இருக்கேன், அந்த கவலை இன்னும் என்னை விட்டு அகலன்னார். அப்படி மட்டும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அவங்கள கரூரில் போயே கொடுக்கலான்னு நினச்சாரு. அந்த 41 குடும்பத்தையும் ஒரு மண்டபத்தில் சந்திக்கலான்னு திட்டம் போட்டால் இந்த திமுக அரசு மண்டபத்தையே கொடுக்கல. சரி, அப்போ அவங்கள நம்ம இருக்கிற இடத்துக்கு வரவழைப்போன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பான பயணத்தில் அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி 20 லட்சம் கணக்கில் போட்டார். எவ்வளவு? 20 லட்சம் கணக்கில் போட்டது மட்டும் இல்லை, எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மரிய செல்வம் அவர் கரூருக்கு போய் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் தூக்கம் விசாரித்து ஒவ்வொருவருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துட்டு, இந்த தொகை 5000 ரூபாய் எப்போதும் வந்து கொண்டிருக்கு, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. நாளைக்கு நான் உயிரோடு இல்லைன்னாலும் உங்களுக்கு இந்த தொகையை தருவதற்குரிய ஏற்பாடு செய்துவிட்டு தான் நான் சாவேன்னு சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் செய்துட்டு வந்தார் மரிய வில்சன். அந்த மரிய வில்சனுக்கு செய்துட்டு வந்தார்ல, எதையாவது உங்கள் ஊடகமோ செய்தித்தாளோ இந்த செய்தியாவது போட்டாங்களா? இந்த மரிய வில்சனை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வேற எந்த கட்சியிலையாவது இருக்கா? ஊர்தாலியாக இருக்கிறவன் தான் இருக்கானே தவிர இப்படி உதவி செய்கிற ஒருவன் ஏதாவது கட்சியில் இருக்கானா? ஜெயக்குமாருக்கு தெரியுமா இது? ஜெயக்குமார் எல்லாம் காலாவதி ஆகி போன அரசியல்வாதிங்க. அவர் கிங்குன்றார. எதுக்கு கிங்கு? இந்த தொகுதியில் ஏன் அப்போ தோத்தா இருப்பான்னு திட்டவன் அதான் சொன்னார காரணம், பிஜேபி கூட சேர்ந்ததுனால தோத்தேன். அப்போ இப்போவும் சேர போறியா? அப்போ என்ன பண்ண போறா? இப்போ சாக போறியா? இப்போ சேர்ந்துட்டியே, பிஜேபி கட்சி தோத்த இல்லை, இப்போவும் சேர்ந்துட்டான் எடப்பாடி, என்ன பண்ண போற நீ? அதான் இன்னொரு குற்றச்சாட்டும் வச்சுருந்தாரு. நீங்கள் ஆதன் அர்ஜுனோட பணத்தில் தான் டிவிக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதுக்காக தான் அவரை வச்சுருக்காங்க, அந்த அந்த காசு மூலியமாக தான் டிவிக்கு கட்சியை இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளுக்கு பணத்தை வச்சு ஒரு கட்சி நடத்த முடியுமாங்க? ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம்ங்க இது. இல்லை, உங்களுக்கு தொகுதிக்கு செலவழிக்கணும்ல, எப்படியும் ஒரு 2 கோடி 3 கோடி செலவழிக்கணும். எவ்வளவு செலவழிக்கணும்னு யாருக்கு தெரியும்? அது யார் வேட்பாளர்? ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்தவர்.
அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறாரு, கட்சியில் இணைந்திருக்கிறாரு, தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலர் பொறுப்பை கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தவிர்க்க அடையாளமாக இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறாரு. தாவேக்காவை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு வீகம் வகுக்கிறாரு. வெற்றியை நோக்கி பயணிக்கிற தளபதி விஜயனுடைய பயணத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சக்தியாக அவர் இருக்கிறாரு. அவருக்கு வீட்டில் போய் சாப்பிட்டாங்களாமா எல்லாரும்? அதனால தான் சொல்றாப்புல அவரு. எப்படி சாப்பிட்டாங்க எல்லாரும்? எங்க கட்சியில் 1 கோடி பேர் இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாங்களா? என்னங்க இது? கீழ்ப்பாக்கத்தில் போய் அட்மிட் பண்ண வேண்டியதுதான் ஜெயக்குமார். இல்லை, தொடர்ந்து விஜய் அவர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டே அதானே. நீங்கள் வந்து வெளியில் வரல, ஏன்னா இன்டர்வியூ கூட கொடுக்கல. இவர் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு இன்னொரு இன்டர்வியூ எடுத்து இன்னொரு இன்டர்வியூவாளர் இன்னொரு ஆள் போய் அதையே போய் இன்டர்வியூவா சொன்னாரு அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா விமர்சனம். இன்டர்வியூ கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆன்லைன்ல கொடுக்கணும்னு இன்டர்வியூ கொடுக்கணுமாங்கிறது அவர் தலைவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனா இன்டர்வியூ இல்லாமலே அவர் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படுறாருல்ல. வேற எந்த தலைவனுக்காவது இந்த யோகியது இருக்கா? விமர்சனம் தானே பண்ணப்படுறாரு. எந்த விமர்சனம்? ஆன்லைன்ல கொடுக்க அவருக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? அவர் அவர் என்ன நினைக்கிறார் அதை பேசிடுறாரு. ஒரு தலைவர் அவர் எண்ணுவதை மக்களுக்கு சொல்வதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை பயன்படுத்துவாரு. அவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த வேட்புமனு தாக்கலுக்கு 6ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு ஒரு செய்தி உலகம் முறை போயாச்சு. நேற்றை பேசுனது எங்க வரைக்கும் போயிடுச்சு. உலகத்துல எடுக்கிற எல்லா தமிழர்கள் வாழுகிற பகுதிக்கு இன்னைக்கு நேற்றை பேசின பேச்சு போயிடுச்சு. இதுதான் இதுல இன்டர்வியூ எதுக்கு கொடுக்கணும்? இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? கொடுத்தா தானே உங்களுக்கு நீங்க என்ன அவருக்கு என்ன நினைக்கிறாருங்கிறது அவர் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இன்டர்வியூ தரணும்? உங்க ஆளுமையை வெளிப்படுத்துறதுக்கு. ஆளுமை என்ன இதுல என்னது இருக்கு? எனக்கு ஒரு ஸ்டஃப் இருக்குன்னு தெரியணும்ல. ஸ்டஃப் இருக்கிறதா கரூர் கூட்டத்தில் நிரூபிச்சாரு, திருவாரூர் கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு, நாகப்பட்டினம் கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு, மதுரை கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு, விக்கிரவாண்டி கூட்டத்தில் நிரூபிச்சிட்டாரு. ஸ்டஃப்பும் கெத்தும் உள்ள ஒரே தலைவர் விஜய் தான் அவரே நிரூபிச்சிட்டாரு. இன்டர்வியூ கொடுத்துதான் நிரூபிக்கணுமா? இல்ல அப்புறம் ஏன் முதலமைச்சரை இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் எங்க தலைவர் கொடுப்பாருன்னு ஏன் அந்த டிபேட்டை கொண்டு போறீங்க? எங்க இல்லை நீங்க உங்க ஆள்கிட்ட டிவிகேல கேட்கும்போது ஏன் உங்க விஜய் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு முதலமைச்சரை கொடுக்க சொல்லுங்க. முதலமைச்சர் எங்க தலைவர் கொடுப்பாரு அப்படின்னு. முதலமைச்சர் கொடுத்துட்டு தானே இருக்காரு. அவரு இன்டர்வியூ கொடுக்கறதுன்னு வேலையே. ஆமா, இல்ல அந்த டிபேட்டுக்குள்ள நீங்க போக வேண்டாம்லான்ற. அவரை கொடுக்க சொல்லுங்க, ஸ்டாலினை கொடுக்க சொல்லுங்க. அப்ப ஸ்டாலின் கொடுத்துட்டு தானே இருக்காருங்க. யார் சொன்னாத? யார் சொன்னா இத? அருண். என்னது? ஸ்டாலின் அண்ணன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. கேட்டீங்களா? மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு சேர்க்க எங்கள் தலைவர் தளபதி எந்த வீகம் வகுக்கணுமோ அந்த வீகத்தை வகுக்கிறாரு. மக்கள்கிட்ட போயிட்டாரு. திடீர்னு அதிமுக வந்து களத்துல இல்ல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் திமுக மட்டும்தான் எதிர்ப்பேன், திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி, திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்ப அதிமுகவை பயங்கரமா எதுக்குறதுக்கு என்ன காரணம்? ஏன் திடீர்னு எதுக்கணும்? இப்போ அதிமுக களத்துல இருக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ அதிமுக களத்துல இருக்காமா? அது எப்படி இருக்கும்? அப்புறம் ஏன் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லணும்? அது ஒழிச்சு கட்ட வேணும்ல உங்களை. வீரமணிக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? வீரமணிக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பாலக்கோடு அன்பழகன் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அதிமுகவில் இருக்கிற உணவு அமைச்சராக இருந்த காமராஜ் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாருக்கு மேல வேலுமணிக்கு மேல இருக்கு. இப்படி ஒரு ஊழல் கூட்டம் தமிழ்நாட்டில் ஆளணுமான்னு எங்க தலைவர் கேட்கிறாரு. வேற இதுல என்ன இருக்கு? ஏன் முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலையே. எங்க நடந்துச்சு? இல்ல அதனாலதான் இவங்க கேட்கல. அப்படி இல்லையே. எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கலைங்க. அவங்க கூட கூட்டணிக்கு போறது நோக்கம் இல்லைங்க. அப்படி ஹேசியமாக சில பேர் சொன்ன பொழுது 2 தடவை அறிக்கை விட்டாரு. அதிமுக கூட்டணிக்கு பேச்சே இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் குமாரபாளையம் பொதுக்கூட்டத்துல அதிமுக தொண்டங்கையில தாவேக்கா கொடியை கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பைத்திய மாதிரி உளர்னாரு. நாங்க எங்க கூட்டணிக்கு போனோம்? இல்ல அந்த இப்போ அதாவது இப்போ நேத்து மீட்டிங்ல கூட பிஜேபி தலைமையிலான
பாஜக தலைமையிலான அப்படின்னு அதிமுகவை கூட சொல்லாம தட்டி கழிச்சு ஆமா, அது எதுக்குன்னு கேக்குறேன். நீங்க வந்து பாஜக தலைமையிலான்னு சொல்லியாச்சு, அப்ப பாஜகவை எதுக்கணும்ல, அதிமுகவும் எதுக்குறீங்க, பிஜேபியும் எதுக்கணும்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல பிஜேபியும் எதுக்குறோம். ஆமா, அதை பத்தி எதுக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் எதுவுமே பேசலையே. ஏன்னா ஆரம்பத்துல சொன்ன கொள்கை எதிரின்னு சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து இப்போ இருக்கிற எக்கனாமிக் பத்தி இப்போ நேத்து கூட நிர்மலா சீதாராமன் கிட்ட அதை பத்தி கூட எதுவுமே பேசலையே. அதை பத்தி பேச சொல்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இந்தியா நாட்டுக்கு ஒரு அறிக்கை வெளியிட ஒண்ணுமே இல்லைங்க. அந்த அதுல ஒண்ணுமே இல்ல. பட்ஜெட் பத்தி பேசணும்ல, ஒரு கட்சி தலைவரா இல்ல கட்சியாவது ஒரு அறிக்கை விடணும்ல. நான் என்ன சொல்றேன், அதுல ஒண்ணுமே இல்ல. அதை பத்தி எதுக்கு சொல்லணும்? ஒண்ணுமே இல்ல. அதனால நிர்மலா சீதாராமன் விளம்பரம் வாங்கி கொடுக்க எங்க தலைவர் தான் உங்களுக்கு கிடைச்சாரா? பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லைன்னாலும் சொல்லணும்ல. ஒண்ணும் இல்ல, இதுல சொல்லு என்னது இருக்கு? நேத்துக்கே கட்சிக்கு தொடக்க விழா, தேர்தலை சந்திக்க போறோம், நீங்க உறுதியா நில்லுங்க, உங்களை நம்பிதான் நான் இருக்கேன், வேற உள்ள வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் மகிழ்ச்சியா உற்சாகத்தோட போறாங்க. தமிழ்நாடு பூரா இன்னைக்கு இது பேசு பொருளாயிருக்கு. இதுல வேற என்ன இருக்கு? இல்ல, தொடர்ந்து கூட்டணிக்கு முதல்ல அறிவிப்பு விட்டதே தமிழக வெற்றி கழகம் தான். யாருக்கு இறக்கி விட்டா? நீங்க யாருனாலும் வாங்க, உங்களுக்கு வந்து பதவி கொடுப்போம், அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னோம். ஆனா யாரும் வரல. ஒருவேளை இப்போ அனாதையா நிக்குதோ? இல்ல, ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்னு சொன்னோம். யாரும் கூட்டணிக்காகத்தானே அது, கூட்டணி அழைப்பு தானே அது. ஆமா, யாரும் வரலன்னு யாரு சொன்னா? வந்திருக்காங்களா? வருவாங்க, இன்னும் நாள் இருக்குல்ல. தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? யார் வேணாலும் வருவாங்க. இப்போ இடையில கூட தேமுதிக அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அறிவிக்க போறதா சொன்னாங்க. அறிவிச்சாதான் தெரியும். இல்ல, ஒருவேளை தேமுதிகவை வந்து 2 திராவிட கட்சிகளும் விஜயனுடைய வாக்குகளை பறிக்கிறதுக்கு அவங்கள பயன்படுத்துவாங்களா என்ன? விஜய்க்கு வாக்க யாரும் பறிக்க முடியாது. இல்ல, அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்தாருல்ல. இப்போ விஜயகாந்த் ஸ்டாண்ட் எடுத்தாரு, எம்ஜிஆர் ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஸோ அதனால அந்த வாக்கு இவரோட ஒரு பெர்சன்டேஜ் வாக்குகளை அவங்க பிரிக்கிறதுக்கான. கேளுங்க தம்பி, தேமுதிகவெல்லாம் காலத்தால் களைத்து இழைத்து போன கட்சி. அந்த கட்சியை இன்னைக்கு அந்த அம்மா பேரம் பேசுவதற்கு பயன்படுத்துவது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரே நேரத்தில் 2 கட்சியோடு கூச்சம் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தினவங்க தான் அந்த அம்மா. நான் அவங்கள குறை சொல்ல விரும்பலை. விஜயகாந்தனுடைய பேர் இழப்பை தாங்கி கொண்டு அந்த கட்சியை நடத்த வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் அந்த அம்மாவை இயக்கி கொண்டிருக்கிறது. எங்க கூட கூட்டணிக்கு வந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டாரு, பங்கு கொடுப்பாரு. கூட்டணியை இன்னும் இறுதி செய்யலை, வர்ற நாளில் அது தெரியும். இப்போ திமுகவோட அவங்க பேசிட்டு இருந்தாங்க. திமுக 4 சீட்டு ராஜ்யசபாலாம் கொடுக்கதா இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியும் டிவிகே கூட போகிற மாதிரியான ஒரு மனநிலையை தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க மிகப்பெரிய அளவில். இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியேறியாச்சு. தெரியாது அவங்களுக்கு? தெரியல எனக்கு, உண்மையிலே வெளியேறியாச்சு. எப்படின்னாக்கே வெளியேறியாச்சு. யாரு கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது அவங்க தான் முடிவெடுக்கணும். இல்லை, வெளியேறிட்டாங்கன்னா இப்போ சீட்லாம் நம்ம 36 சீட்டு 40 சீட்டு கொடுக்குறதா பேசியிருக்காங்களே. யாரு? திமுக கூட யாரும் சேர மாட்டாங்க. ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க, திமுக தோக்க போகுது. திமுக கூட சேர்றவங்களும் தோப்பாங்க. இல்லை, திமுகவும் தோத்துரும் அதிமுகவும் தோத்துரும்னா எத்தனை சீட்டு தான் டிவிக்கே வாங்கும்? 234 தொகுதி நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். எந்த தொகுதியும் எங்களுக்கு வீக்காக கிடையாது. இல்லை, நீங்கள் இவ்வளோ ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள், நீங்களே அதைத்தான் தம்பி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த மாஸ் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்காத மாஸ். இல்லை, இப்போ அவங்க கேளுங்க, ஒரு 300 பேரை திரட்டுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் திமுக தேராதுங்கிறத நான் திமுகவை ஆதரித்து பேசிட்டு இருக்கும் பொழுதே நான் முடிவெடுத்துட்டேன். வெளியில் சொல்ல முடியாது. அதிமுகவில் ஒரு பவர்ஃபுல் பகுதி செயலாளர் பரமசிவம், ஆளை பார்த்தா ஒரு கதாநாயகனை மாதிரி கந்தர்வ பேரழகன். அவர் ஒரு ஸ்டாலின் அண்ணனுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டார். நான் சிறப்பு பேச்சாளராக போனேன். நான் 8:15 மணிக்கு மைக்கு பிடிக்கிற பொழுது எதிரில் ஒரு ஆண்கள் கிடையாது. ரூபாய் கொடுத்து கூட்டி கொண்டு வந்த பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. முன்னாடி அண்டா குடம் இருந்துச்சு. நான் அண்டாவுக்கும் குடத்துக்காகத்தான் நகி பேசுகிறேன். அதனால திமுக இருப்பை இழந்து விட்டது. 234 தொகுதியிலும்
எங்கள் தலைவருக்கு ஆதரவு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், நான் எங்கள் மாவட்டத்துக்கு தேதியே கொடுக்க மாட்டேன். எங்கள் பத்மநாபபுரம் தொகுதியில் குலசேகரம்ங்கிற இடம் குமரி மாவட்டத்தினுடைய குவைத் என்று சொல்லப்படுகிற ஊரில் போன மாதம் 4ஆம் தேதி தேதி கொடுத்தேன். நான் இதுவரைக்கும் பார்க்காத பல தம்பிமார்கள் வெள்ளம் போல அலை அலையாக வந்து நிற்கிறான். குமரி மாவட்டத்திலேயே 6 தொகுதியும் வெற்றி பெறும் தவேகா, எழுதி வச்சுக்கிடுங்க. இல்லை அங்கே வந்து மத்திய அரசுகள் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு இல்லை, அவங்க கொஞ்சம் பலமாக இருக்காங்க. பிஜேபி அங்கே பலமாக இருக்கு, ஆனால் வெற்றி பெறுகிற இடத்துல வராது. ஏன்னா அவங்க கன்னியாகுமரி மற்றும் அவங்க நாரோல் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க தம்பி. இனிமேல் நாரோல் தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டாங்க, நாங்கள் ஜெயிப்போம். ஏன் அந்த அந்த அண்ணாமலை நயனார் நாகேந்திரனோட அலையெல்லாம் பெருசாக இல்லையாங்க? நயனார் நாகேந்திரன் அலையே கிடையாது, அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலை அந்த கட்சியில் ஒரு பேசப்படுகிற இடத்துல இருந்தார். இன்னைக்கு அண்ணாமலையே கொஞ்சம் அவர் தொடர்ந்து பிஜேபியில் இருப்பாராங்கிறதே டவுட்டாக இருக்கு. ஆமாம், இப்போ அவர் வந்து அந்த தேர்தல் பணி அவங்களுக்குமான என்ன பிரச்சனை? என்ன நயனாருக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நயனார் அப்படி யார்ட்டையும் பிரச்சனை போக மாட்டார். இல்லை, அவருக்கு பிஜேபியில் இருக்கிறதுக்கான பெரிய விருப்பம் இல்லையோ? யாருக்கு? அண்ணாமலை. அப்படிதான் தோணுது எனக்கு. இல்லை, என்னவா இருக்கும், என்ன என்ன யூகமாக இருக்கும்னு கேட்குறாரு. இல்லை, அவருக்கு ஒரு முதலமைச்சர் வரணும், ஆட்சிக்கு வரணும்னு எல்லாம் ஆசை இருக்கு. ஆமாம், அதுக்கு பிஜேபி சரியாக வரல அவருக்கு. அதனால இல்லை, ஏற்கனவே அண்ணாமலையை வந்து திமுகவினுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகளை மறுபடியும் எதுவும் பண்ணுறாரா? யார? இல்லை, திமுகவினுடைய பி டீமு அவர் திமுக வேலையெல்லாம் பார்க்குறாரு, அதனால தான் அதிமுக கட்சியை உடைக்கிறாரு. நான் சொல்லி தான் வந்தேன், அண்ணாமலை சொல்லி தான் வந்தேன் அப்படின்லாம் டிடிவிலாம் பேசிட்டு இருந்தார். ஸோ அந்த வேலைகளை எதுவும் அந்த மாதிரியான அவர் திருப்தியாக இல்லை தம்பி, அவ்வளோ. அவர் திருப்தியாக இல்லை. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அமித்ஷாட்ட வேணா கேட்டு சொல்லலாம். சரி சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.